எடுத்த காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நுண்ணுடலுக்கு மறுபுடலை விட சக்தி அதிகம். அது நினைச்ச போது எங்கே வேணாலும் போகும் வரும். நம்ம கனவுல எங்கே வேணாலும் போகிறோம் வரும். பலவிதமான இயக்கங்கள்லாம் பார்க்குறோங்க. அது அந்த சூட்சும தேகத்துக்கு ஒரு பெரிய சக்தி. ஆனால் இந்த பருவுடலுக்கு குறிப்பிட்ட அளவு தான் சக்தி. இந்த குறிப்பிட்ட அளவு தான் இந்த உடம்பு இயங்க முடியும். அதுக்கு மேலே இயங்க முடியாது. அல்ல ஞானிகள் இந்த உடம்பினுடைய பயனை பெற்ற உடனே இந்த உடம்பை விட்டு வெளியேறணும்னு ஆசைப்படுவார்கள். உடம்பு ஒரு பெரிய தடை. நினைச்சதை சாதிக்க முடியாது இந்த உடம்பினால். இந்த உடம்பே பகைன்ற சிவபோகசாரத்தில் விஞ்ஞான சம்பந்தம். இந்த உடம்பை இறைவன் கொடுத்தார். எதற்காக கொடுத்தார் அப்படின்னா, இந்த உடம்பை வைத்து உயர்நிலை பெற வேண்டும் இந்த உயிரின்னு கொடுத்தார். ஆனால் இந்த உடம்பு உயிருக்கு அடிமையாக இருக்கணும். ஆனால் இந்த உடம்புக்கு உயிர் அடிமையாயிடும். உடம்பு சொல்படி தான் உயிர் நடக்கிற மாதிரி ஆயிடும். அதனுடைய விளைவு என்ன ஆயிடுதுன்னா, நினைச்சதை சாதிக்க முடியுது. உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்க. அல்ல உடம்பே பகை அப்படின்னு சொல்ற விஞ்ஞான சம்பந்த சிவபோகசாரத்தில். அதே மாதிரி திருவிசைப்பால கரூர் தேவர் சொல்ற, என்னுடன் பிறந்த 50 பகையே இருக்கிற. இந்த 5 புலன்களுமே எனக்கு பகையாக செய்யப்படுகிறது. அதில் இந்த 5 புலன்கள் 5 பொறிகள் அதெல்லாம் நமக்கு உதவுறதுக்கு முதலாக உபத்திரம் அதிகமாக கொடுக்குது. உயிருக்கு பலவிதமான உபத்திரம் வர்றதுக்கு காரணமே இந்த புலன்கள் தான். அதான் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவிகள். கருவிகள் அப்படின்னு சொன்னா அதான் தத்துவங்கள்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்கள். தத்துவம்னு சொன்னா கொள்கையும் ஒரு அர்த்தம், தத்துவம்னா கருவிகள்னு ஒரு அர்த்தம். உடம்பிலே இருக்கிற கருவிகள் 36 கருவிகள். அதற்கு உடனான சில கருவிகள் மொத்தம் 96 சொல்லுவாங்க. தத்துவம் 36, தாத்வீகம் 60 சொல்லுவாங்க. மொத்தம் 96 கருவிகள் உடம்பு. ரொம்ப ஆச்சரியம். இந்த உடம்பை நம்ம ஆராய்ச்சி பண்ணாலே பெரிய விஷயம். அதான் வரலாறு என்ன சொல்றாருன்னா, அண்டத்தை ஆராய்வதை விட பிண்டத்தை ஆராயுங்க அப்படிங்கிறது. பிண்டம்னா உடம்பு. உடம்புலேயே கூட அற்புதங்கள்லாம் இருக்கு. நமக்கு அதை பற்றி நம்ம நினைக்கிறது கிடையாது. அதுவே இந்த உடம்பு மனித உடம்பு கிடைத்தது இறைவனுடைய ஒரு பெரிய கருணை. மனித உடம்பின் மூலமாகத்தான் இறையர்களை பெற முடியும். வேறு எந்த உடம்பின் மூலமாக இறையர்கள் பெறுவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனிதனுக்கு தான் இந்த 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. 6வது அறிவுனா மனம்னு ஒரு அர்த்தம். நினைப்பது. மனம் அப்படின்னு சொன்னா மனதை உடையவன் மனிதன். இந்த மனதினாலே நினைக்க வேண்டும். இந்த உடம்பினாலே இறைவனுக்கு பணி புரிய வேண்டும். அப்பர் சுவாமிகள் திருஅந்தமாலைன்னு பாடிட்டார். உடம்பிலே இருக்கிற உறுப்புகள்லாம் கடவுள் ஏன் படைத்தார் அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு பணி செய்வதற்காக தான் படைத்திருக்காரு. உலக போகங்களை தீர்ப்பதற்காக அவர் படைக்கல. ஆனால் நாம் அது தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். 2 நாளிலே தலையே நீ வணங்காய், நெஞ்சே நீனையாய், கண்கால் பார்க்கின்றதோ, செவிகால் கேட்கின்றதோ அப்படிலாம் கொடுத்தார். அதே மாதிரி வரலாறுங்கிற பாடிக்க அதை நம்ம பார்க்கணும். அதனால நம்முடைய உடம்பு நிலையில்லாதது அப்படின்னு தெரியும் நமக்கு. ஆனாலும் இந்த உடம்பு நிலையானதுன்ற எண்ணம் நமக்கு இருக்கு. நிலையில்லாத உடம்பை நிலையானது நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த உடம்பு நிலை இல்லாதது. இல்லா உடம்பை நிலையென்றே நீதிக்கும் பொல்லாத நெஞ்ச பஞ்ச புலையனே உலகில் சுல்லா மனநோயால் குருவிற்று அடையும் அல்லன் எல்லாம் அறிவாய் எடுத்தறியும் பெருமானே என்று வரலாற்றார். திருவெற்றி எடுத்திருந்த எல்லா உடம்பை நிலையானதுன்னு அப்படி நாம் நினைக்கிறோம். இது அவர் பாடியது வள்ளலார் பாடியிருக்கார். அதே வள்ளலார் 40 ஆண்டுகள் கழித்து இந்த உடம்பை நிலையான உடம்பாக மாற்றிக்கொள்ள முடியும் சொல்லியிருக்கார். அதான் இறப்பு மரணமிலா திருவாழ்வு. மரணமிலா திருவாழ்வு நம்மால் வாழ முடியும்.
எல்லாம் கொடுக்கிறார். உண்மையிலே வாழ முடியும். அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு மரணம் வரவில்லை. அவர் தோன்றி 700 ஆண்டுகள் கழித்து அவரை மாதிரி இன்னொருத்தர் வரல, வர முடியல. காரணம் என்னன்னா, வள்ளலார் சொன்னிய கோட்பாடுகளை கொள்கைகளை நாம் கடைபிடித்தால் நிச்சயமா அந்த நிலையை நாம பெற முடியும். பெறல. காரணம் என்ன, நம்ம கடைபிடிக்க முடியல. அதான் காரணம். வள்ளலார் போன்று எல்லாரும் வள்ளலாராக அவர் ஆசைப்பட்டார். வள்ளலாருடைய ஆசை என்னன்னா, மரணமில்லார் பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கல்வி துணைமுறையே பொய் புகழே சத்தியம் கொள்கின்றேன் கொச்சவையில் சிச்சவையில் புகும் தர்மம் சத்தியம் பண்றார். அவரே சொல்றார், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படின்னு. இறப்பை ஒழிக்க முடியுங்கிற, இறவாமல் வாழ முடியுங்கிற, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்டத்தாரன் சொல்ற, ஒரு பாடல சொல்ற, தினத்தார் ஒரு பாடல் பாடகா சொல்ற, இரவாதிருக்க வரம்பர்கள் வேண்டும், இறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துகார். அது எப்படியோ அறமான் புகழ்த்திலே அப்பலவான அடிக்கவலம் மறவாதிரு மனமே அதுதான் நான் மருந்துணர்க்கிறேன். அந்த நிறுத்த போய் கேட்டா எதை கேட்கணும்னா, பிறவாமை கேட்கணும், மறுபடியும் பிறக்கக்கூடாது. பெரியவர்களா நான் கேட்டேன். திருவள்ளுவர் சொல்றார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவரும். நான் அதே கேட்கிற கடவுள் பெரிய பட்டியல் போட்டு சொல்றோம், எனக்கு அது வேணும் இது வேணும். பிறவாமை வேண்டும் சொல்ற, சரி பிறந்துட்டோம், அப்ப இறக்காம இருக்கணும், அதுக்கு வழி இருக்கின்ற பட்டத்தை. அது என்ன வழின்னா, இறைவனை மறக்காம இருக்கின்ற, அதுதான் மருந்து. இறைவனை மறக்காம இருந்தா பறக்காம இருக்க. அருமையினால அனுமதியில கூட சொல்ற, கருதா மறவா விதிகான எனக்கு இருதார் வடசம் தர இன்றி செய்வாய் பரதா முருகா தீபாகனே கிரதா சுபாடனே. கருதா மறவா நெறியிட்டு பெரியவர்கள் என்னையே சொல்லியிருக்காங்க. நாம் கேட்பதற்கு நம்ம தயாராக, கேட்டாலும் அதை கடைபிடிக்கிறதுக்கு நம்ம தயாராக. அதுதான் நான் தீபமணி மாலையில 3 நிலையாமையை சொல்கிறேன். இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை. திருவள்ளுவர் நிலையாமையில ஒரு அதிகாரம் வச்சு பாடியிருக்க. இல்லாதது நிலையாதது எது அப்படின்னா தோல்வி மறைவது. தோல்வி மறைவது எல்லாமே நிலையற்றது. நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா அதெல்லாம் நிலையானது. நாம் திருவள்ளுவர் இல்லாதவற்றை நிலை என்று உணரும் உள்ளறிவாண்மை கடை அப்படின்னு. இல்லாததை எல்லாம் நிலையானது நினைப்பது புல்லறிவு. புல்லறிவுனா இழிவான அறிவு. உலகத்தில் பார்த்தோம், எதுவுமே நிலை இல்லை. தோன்றுகின்றன மறைகின்றன, தோன்றுகின்றன மறைகின்றன. அதுதான் வாழ்க்கை. பட்டினத்தார் அதுலயும் சொல்றார், ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பிண்டீர் சதமல்ல, பிள்ளைகளின் சீரும் சதமல்ல, தேசத்தில் யாரும் சதமல்ல, நின்றால் சதம் கட்சி ஏவன். இறைவன் ஒருவனே நிலையானவர். நம்ம இல்லாததையெல்லாம் நிலையாதுன்னு நினைக்கிறோம், நிலையாக இறைவனை நினைக்கல. அதுதான் உலகியல். நாம சென்ற மாதம் செல்வம் நிலையாமையை பற்றி நாம பார்த்தோம். அதே போல
இளமை நிலை இல்லாததையும் நம்ம பார்த்தோம். இப்ப யாக்கை நிலையாது. யாக்கை என்று சொன்னால் கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். 7 தாது பொருள்களால் கட்டப்பட்டது இந்த உடம்பு. யாக்கைனா உடம்பு. இந்த உடம்பு நிலை இல்லாது. அதே வரலாறு அழகா சொல்றார். இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கங்கள் படிக்கின்ற பொழுது அருமையா நமக்கு ஒவ்வொரு பாடலா சிந்தனை செய்யணும்னு தான் அடியனுடைய விருப்பம். ஆனா அடியனுடைய உடல்நிலையும் சரியில்லை, போக்குவரத்து வந்து போக முடியல. அல்ல இந்த வருஷத்துல இதை முடிச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. அல்ல சில பாடல்கள் முக்கியமான பாடல்களுக்கு கொடுத்த விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறேன். இந்த டிசம்பரோட இதை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வந்து போகிறது ரொம்ப சிரமமா இருக்கு. குறிப்பிட்ட நேரம் வர முடியல, குறிப்பிட்ட நேரம் போய் சேர முடியல. தன்னால உடல்நிலையை ஒத்துழைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த உடம்பு நிலையற்றது அப்படின்னா பாடியிருக்கார் வள்ளலார். பல பாடலையும் பாடியிருக்கார். ஆனால் தன்னுடைய அனுபவத்தின் பின்னாலே இந்த உடம்பை நிலையானதாக மாற்ற முடியும் அப்படின்னு மாற்றியிருக்கார். இந்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்றலாம், அடுத்து பிரணவ தேகமாக மாற்றலாம், அடுத்து ஞான தேகமாக மாற்றலாம். அப்படி அந்த 3 நிலையிலே இருந்த அவர் ஞான தேகம் உடையவராக இருந்தார். அதனால அவரை புகைப்படம் எடுத்தால் புகைப்படம் விழல. அவர் அப்படியே வாழ்ந்தார். அவர் சொன்னபடி வாழ்ந்தால் நாமும் வாழ முடியும். ஆனா நாம் அதுக்கு தயாராக. காரணம் என்னன்னா உலகியல் பற்று நம்மளை ஒரு சீக்கிரம் விடாது. பல கோடி பிறவி எடுத்து இந்த உலக போகங்களை குவித்து குவித்து கூட நமக்கு இன்னும் அதில் வெறுப்பு வரல. இன்னும் விருப்பம் தான் இருக்கு. மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் அனுபவிக்கணும், மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் அனுபவிக்கணும் நினைக்கிறவே தவிர மறுபடியும் பிறக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் நமக்கு வரமாட்டேங்குது. அது இயல்பான ஒன்று. காரணம் என்னன்னா இந்த உயிரோடு இந்த ஆணவம் சேர்ந்து இருப்பதினாலே சித்தாந்தத்திலே 3 பொருள் உண்மை, முப்பொருள் உண்மைன்னு சொல்லுவார். பதி, பசு, பாசம். இந்த 3மே உண்மை, அழியாதது, என்றைக்கும் உள்ளது. சைவ சித்தாந்தம் கொள்கையில உயர்ந்த கொள்கை எதுன்னா சைவ சித்தாந்தம் தான். இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா இந்த சைவ சித்தாந்தத்தை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள். அதனால்தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவார். தென்னாட்டூர் தனி சிறப்பு என்ன சைவ சித்தாந்தம். இன்னைக்கு ஒரு தனி சிறந்த நாள் என்னன்னா சந்தான குறவர்களிலே 2ஆவதாக திகழ்கின்றவர் அருள்வந்தி சிவாச்சாரியர். அவருடைய குரு பூஜை நாள் புரட்டாசி பூர்ண நட்சத்திரம். இவ்வளவு பொருத்தமா அமைதி பாருங்க. ரொம்ப வயதானவர். அவர் மெய்கண்டாருடைய முதல் சீடர். அவர் அருளிய நூல்கள் 2 நூல். சிவஞான சித்தியார் இருபாய் சிவஞான சித்தியார் உயர்ந்த நூல். சிவஞான போதத்திற்கு விதிமுறை அப்படின்னு சொல்லலாம். சிவஞான போதத்தின் விதிமுறை பாடலாவே பாடியிருக்காரு. உயர்ந்த தமிழிலே 6 நூல்கள் மிக சிறந்த நூல்கள் சொல்வார். தொல்காப்பியம், திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம், பெரிய புராணம், சிவஞான சித்தியார். இந்த 6 நூல்கள் தமிழிலே மிக சிறந்த நூல்கள். சுப்புக்கு மேல மருந்திலே சித்திக்கு மேல வேற நூல் சொல்லுவார். அவர் உயர்ந்த நூல். 2 பகுதி, சுபக்கம், பரபக்கம். சுபக்கம் என்பது சைவத்தின் சிறப்பு, சிவனுடைய பெருமையெல்லாம் விரிவாக பேசும்.
பரபக்கம் என்பது ஏனைய சமயங்களினுடைய கொள்கைகள் அதை மறுத்து சைவ சித்தாந்தம் உயர்ந்து நிற்பதை வெளிப்படுத்தும். ரொம்ப பெரிய வழக்கங்கள்ல சிவஞான போதத்தை அடிப்படையாக கொண்டு மாபாடியம் அப்படின்னு ஒரு எழுதினார் மாதவ சிவஞான. வடமொழியிலே பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவார். பாஷ்யம் என்று சொன்னால் விதிமுறை அப்படின்னு. இந்த பாஷ்யம் என்ற சொல் தமிழிலே பேரும்போது இந்த சகரத்துக்கு பதிலாக நகரம் பாடியம் மாபாடியம் சிவஞான மாபாடியம் பெரிய இதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அவரே அதுக்கு சிற்றுரை எழுதியிருக்கார் விஞ்ஞானசாமி. பிரம்மசூத்திரத்தில் மாபாஷ்யம் எழுதினார்கள் ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்துவர், நீலகண்ட சிவாச்சாரியார், இப்படி பல பேர். இவர்கள் வடமொழியில தான் எழுதினாங்க. அது வடமொழி நூல், வடமொழியிலே எழுதினாங்க. ஆனால் தமிழிலே எழுதிய ஒரு உயர்ந்த நூல் தமிழும் வடமொழியில இருந்து பல சான்றுகளை காட்டி அருமையான ஒரு நூல் எழுதினவர் யாருன்னா சிவஞான சுவாமி. வடமொழியிலே எழுதியவைக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பு தமிழிலே எழுதிய சிவஞானத்திற்கு இல்லை. சிவஞானங்களை பற்றி சைவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியாது. ராமானுஜர் மாபாடிய கர்த்தர் அப்படின்ற முறையில ஸ்ரீபெரும்புதூர்ல ஆதிகேசவ பெருமாளையும் ராமானுஜர் முன்னா உட்கார வச்சு தேர்தல் அழிச்சுட்டு வர மாபாடியக்காரர் அப்படின்னு அவரை போற்றி வணங்குகிறார். நம்ம சிவஞான சுவாமி இருக்க வணங்கி இருக்கோமா? அவர் பேரே கூட தெரியாது. தெரியாது எந்த கொள்ளவும் நான் விரும்புறதில்லை. 23 நூல் எழுதியிருக்காரு சிவஞான சுவாமி. திருவாவூர் ஆதீனத்தின் குலதெய்வம் என்று போற்றப்படுகிறது. சைவத்திலே பல நூல்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான நூல். அதை சுருக்கமாக சொல்லுகின்ற பொழுது திருமுறைகள், திருமறைகள், சாத்திரங்கள். தோத்திரங்கள் 12, சாத்திரங்கள் 14. தோத்திரங்களுக்கு அடிப்படை அன்பு, சாத்திரங்களுக்கு அடிப்படை அறிவு. அன்பும் வேண்டும், அறிவும் வேண்டும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள். அன்பு மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அறிவு மட்டும் இருந்தால் பிரயோஜனம். ரெண்டுமே சேர்ந்து. ஞானம் என்பதற்கு விளக்கம் கூட சேர்க்கிறார். பெரிய புராணத்தில் சொல்றார், ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே என்பார் ஞானம் என்றார் அப்படின்னு விஞ்ஞான சமுத்திர புராணத்தில். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு. இறைவனத்தில் அன்பு உடையவர்கள் ஞானம் உடையவர்கள். உதாரணத்தை கண்ணப்ப நாயனாரை பற்றி பாடிய சுந்தரர் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் அப்படின்னு சொல்றார். கலை என்றால் ஞானம். ஞானம் நிரம்பியவர், எழுத படிக்க தெரிந்தவர் சொல்லல. பெரிய படத்துக்கு சான்று இருக்குது. அப்ப சுந்தரர் தவறா சொல்றாங்க. இறைவனிடத்திலே அதீதமான அன்புடையவர்கள் தான் ஞானம் உடையவர்கள் அர்த்தம். அவர் படித்ததாக வரலாறு இல்லை, ஒரு பூஜை பண்ண தெரியாது. வேடூர் குலத்திலே பிறந்தவர் 6 நாளில் ஆண்டவனுடைய திருப்பதி அடைந்தார். காரணம் என்ன? அன்பு. சிவகோசரியார் ஆகவே விதிப்படி பூஜை பண்றவர். கண்ணப்பருக்கு ஆகவும் தெரியாது, வேதம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படிதான் பூஜை பண்ணணும் அப்படின்னு
அவ்வளவுதான். அவருக்கு தெரிந்தது என்ன? வேட்டையாடுவது, மாமிசம் உண்பது, அதுதான் தெரியும். அதே இறைவனுக்கு நைவேத்தியம் பண்றது. இப்படிதான் பூஜை பண்ணணும்னு நான் சொன்னோன்னே வாயில தண்ணீரை கொண்டு காட்டுக்கு தலையை வச்சு கொண்டு வந்த மாமிசத்தை பண்ண காரணம் என்ன? அது விதி வழிபாடு, இது அன்பு வழிபாடு. இறைவன் அன்புக்கு தான் முதலிடம் தருவார். அந்த அன்பினாலே தான் அவர் தன்னுடைய கண்ணையே தோண்டி அப்பதான் அவர். நாம சாதாரண ஒரு புதிய புத்தராக படாத பாடு படுறோம். கண்ணை தோண்டி அப்புதல் என்று சொன்னார். அது எவ்வளவு பெரிய நிலை, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க சிவபெருமான் சிவகோசிரியார் கனவுல சொல்ற, அவனுடைய அன்பெல்லாம் நம் பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு நியமாம் என்றும், அவன் நிலை இவ்வாறு அறினி என்று அருள் செய்வார் என்று செய்கிறார். சிவபெருமானுடைய வாக்குங்க என்ன அழகா சொல்றார். அவனுடைய அன்பு என்னை அறிகின்ற அறிவு, அவனுடைய அறிவு என்னை அறிகின்ற அறிவு, அவனுடைய அன்பு எனக்கான அன்பு, அவனுடைய செயல் எனக்கு இனியது, அவருடைய நிலை என்ன என்பதை நாளை வந்து பாருங்க. அன்பு கண்ணப்பன் உட்பதோர் அன்பின்மை கண்ட பின்னும் என்னப்பன் என்னொப்பி என்னையும் ஆட்கொண்டிருக்கிறார். அன்புடையவர்கள் தான் ஞானிகள் அர்த்தம். அதனால சுந்தரர் கலைகளிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் அப்படின்னு அவர் திருநாவுக்கரசரை சொல்லல, ஞான சம்பந்தரை சொல்லல. கண்ணப்பருக்கு கலை மனிதவர்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா, கலைன்னா ஞானம், அன்பு. அதனால அன்பே சிவம் அப்படின்னு சொன்னார். அன்பு எங்க இருக்கிறதோ அங்க இறைவன் இருக்கிறார். அன்பு இல்லாத இடத்துல இறைவன் இருக்கணும். இந்த அன்பு என்பது தொடர்புடையார் மாற்று நிகழ்வு. அது என்ன ஆகணும்னா கருணையாக மாறும், அருளா மாறும். அருள் என்னும் அன்பின் குழவி அப்படின்னு. அருள் என்பது எல்லா உயிர்களிடத்திலும் அருள். அதனால எல்லோரும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுள்ளம். ஆனால் அன்பு இருக்கிறதா? அன்பை நாம் பெருக்குகிறோமா? அன்பு இருந்தால் உலகத்தில் புதிய நிகழ்ச்சிகள் நடக்குமா? குடும்பத்தில் நடக்குமா? உலகத்தில் நடக்குமா? காரணம் அன்பின். இறைவன் எல்லா உயிர்களுக்கும் இந்த அன்பு என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். இயல்பாகவே அன்பு அறிவு இறைவன் கொடுத்தது. ஆனால் நாம் என்ன பண்றோம்? அந்த அன்பை பெருக்குவதற்கு பதிலாக சுருக்கிக் கொள்ளுகிறோம். அறிவை பெருக்குவதற்கு பதிலாக சுருக்கிக் கொள்ளுகிறோம். தவறான வழியை பயன்படுத்துகிறோம். மணிவாசக நீத்த விண்ணப்பத்தில் சொல்ற, பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி சுருக்கு நன்மையும் வெற்றடியேனை உறுதி கண்டார். அன்பை நான் பெருக்குவதற்கு பதிலாக சுருக்கிக் கொண்டேன். நான் வெறுமையானவனாக இருந்தேன், உயிரற்றவனாக இருக்கிறேன். என்னை கைவிட்டு விடாது. உலகத்தில் பல நிகழ்ச்சிகள், புதுமையான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அன்பு இருந்தால் நடக்குமா? காரணம் அன்பின்மை. தவறுகளை நம்ம அதிகமாக்கிட்டே போறோம். அதனால எல்லோரும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும், அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுள்ளம். இதுதான் நம்ம படைச்சிருக்க. நான் தான் மனிதனாக படைத்த மனித பிறவி கிடைப்பது ரொம்ப அரிதான ஒன்று.
எழுதி நான் வந்துருக்கேன் மனுஷனா பிறப்பேன். நந்தனுக்கு இதோ பிறவி வாய்த்தது மதித்திருவீன் அப்படின்ற அப்பசாமி பிறவி படித்திருக்கு. இதை மதியுங்கள், விதித்து வீணாக்கி விடாதீர்கள். பிறவி இந்த உடம்பு மனித உடம்பு அது நிலையற்றது என்பதை இந்த யாக்கை நிலையாமை என்பதில் பாடல் சொல்றார். உற்ற பாண்டம் என 9 துவாரத்துள் உற்ற அசும்பு ஒழுகும் உடலை உயர்கின்ற வானிலை எரிந்த கல் என்றும் மலை உற்று இழியும் அருவி என்றும் வெப்புற்ற காற்றிடை விளக்கென்றும் மேகம் ஒரு விண் என்றும் வீசு காற்றில் ஏற்பட்ட பஞ்சென்றும் மஞ்சென்றும் இணை தந்த வெறுமாய வேடம் என்றும் கப்புற்ற பறவை குழம்பை என்றும் பொய்த்த கனவு என்றும் நீரில் எழுதும் கையெழுத்து என்றும் உட்கட்டு கொண்டு அதில் ஆசை கைவிடே எஞ்சிருக்குமே. தப்பற்ற சென்னையில் கந்த கூட்டத்துள் வளர் தலமும் கந்த வேலே தன்முக திகவனி முருகன் செல்வன். இதற்கு விளக்கம் எழுதிய தப்பற்ற சென்னை கந்தர்கோட்டம் அப்படின்னு சொல்லி கன்னடாவில் இதற்கு விளக்கம் எழுதிய பேராசிரியர் அவர்கள் தப்பு என்பது வேறு தவறு என்பது வேறு என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். முறை தவறி வாழ்வது தப்பு. ஒரு முறையான ஒரு செயல் செய்கின்ற போது முறை தவறி ஒரு செயலை செய்தால் அது தப்பு. தவறு என்பது முறையாக செய்ய வேண்டிய செயலை மீறி வேறொன்றாக செய்யும். இந்த 2 வித்தியாசம் இருக்கிற. தப்பு என்பது வேறு, தவறு என்பது வேறு. ஆக தப்பற்ற கந்தகோட்டம் சென்னையிலே இருக்கின்ற இந்த கந்தகோட்டம் தவறு தப்பு இந்த 2மே நிகழாத வண்ணம் பாதுகாக்கின்ற கந்தவே உரைக்கின்ற இடம் கந்தகோட்டம். கோட்டம் என்றால் எல்லாம் தப்பற்ற கந்தகோட்டம். சென்னையிலே தப்பற்ற இங்கு வந்து வழிபடுகின்ற அன்பர்கள் தவறும் செய்ய மாட்டார்கள், தப்பும் செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு பாதுகாக்கின்ற தன்மையுடைய பெருமான் எழுதப்படுகின்ற இடம். இந்த உடம்பினுடைய இழிவை சொல்லுகிற முதல் வரியிலே சொல்கின்ற பொழுது குற்ற பாண்டம் 9 வாசம் பலம் தோறும் 9 வாயில் குடிலை அப்படின்ற வாசம். 9 துவாரங்கள் இருக்கு உடம்புல. 9 துவாரத்தின் வழியா அழுக்கு வெளியேறி கொண்டிருக்கிறது. வேர்வை அது உதாரணம் என்னன்னா உப்பு இருக்கின்ற பாத்திரம். உப்பு இருக்கிற பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா நீர் வடிக்கினே இருக்கு. அதே மாதிரி இந்த உடம்புல நீர் வடிக்கினே இருக்குது. வேர்வையா வருது, பல அழுக்குகள், சளி எல்லா இடத்துலையும் மண்டலத்திற்கு சளி இருக்கிற மாதிரி பல அழுக்குகள். மதம் தோறும் 9 வாயில் குடிக்கின்ற சிவபுராணத்தில் இது நிலையில்லாதது. இது மேலே பிராணத்தில் இருக்கின்ற கல் போன்றதுன்னு கல்லை போட்டால் கிடையாது. அது எப்போ விடும், எவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த உடம்பு எப்போ வந்தது எப்போ போகும் சொல்ல முடியாது. சொல்ற உதாரணங்கள்லாம் பாருங்க. மலை ஊற்றி இழியும் அருவி என்றும் மலையிலிருந்து விழுந்த அருவி விழுந்துட்டே திடீர்னு நம்ம குற்றாலர்கள்லாம் பார்க்கணும். குளிக்கணும்னு போகிறாங்க, இல்லைங்க நீ குளிக்க முடியாதுங்க, நிறைய தண்ணி வருது. சில நேரம் மழை வறண்டு போயிடும். எந்த நேரத்தில் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே போல இந்த உடம்பு எவ்வளவு நாள் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. அவர் சொல்ற உதாரணம் பாருங்க. வெப்புற்ற காற்றிடை விளக்கென்று வெப்பம் இருந்திருக்கின்ற காற்று நல்ல விளக்கு வச்சா என்ன விளக்கு அணைந்து சீக்கிரம் அணைந்து. இந்த மாதிரி எப்போ இந்த உடம்பு வந்தது எப்போ போகும்னு யாரும் சொல்லுவது. அதனால இந்த உடம்பினுடைய நிலையாமையை மிக அழகாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறது. மேகம் ஒரு மின்னல் மேகத்தில் ஏற்படுகின்ற மின்னல் போன்றது.
காற்றில் அகப்பட்ட பஞ்சு போன்றது என்றார். காற்றில் அகப்பட்ட மஞ்சு. மஞ்சு என்றால் மேகம். மேகம் வந்து காற்று எப்படி அப்படியே மேகம் போயிட்டு நம்ம வானத்தெல்லாம் பார்க்கணும். இந்த வானத்தில் எவ்வளோ அதிசயங்கள்ல அது நம்ம தனிமையை உட்கார்ந்து பார்க்கணும். ஆனால் நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நாம் வந்து காலத்தை எப்படியெல்லாம் வீணாக்கிறோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்து போய் வானத்தை பாருங்க. வானத்தின் மீது மயிலாட கண்டு மயில் குயில் ஆட்சி தடி அக்கச்சின்னு போல வானத்துக்கெல்லாம் மயிலாட கண்டு. நீங்க வானத்தை பாருங்க, பல காட்சியெல்லாம் நீங்க பார்க்கல. இதே மாதிரி பௌர்ணமியில நீங்க வானத்தை பாருங்க, நிலவு அருமையா. நாம ஏன் டிவியை கட்டிடுறோம்? டிவி இருந்தா போதும், செல்போன் இருந்தா போதுமே தவிர நாம் இந்த வானத்தை பார்க்கணும் ஒரு நேரம் இல்லை. இரவு நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். பௌர்ணமி நேரத்தில் அந்த சந்திரன் உதயமாக இருக்கும். அந்த சந்திரன் அப்படியே கொண்டு இந்த காலத்தில் பெரியவங்க நிலா முற்றம்னே வச்சு கட்டுவார். நிலா சோறுன்னு ஆக்குவார். குடும்பத்தோடு உட்காந்து நிலா சோறு சாப்பிடுவார். அதெல்லாம் பொற்காலம். இப்போ நம்ம கற்காலத்தில் வாழ்ந்து இருக்கோம். நமக்கு இதெல்லாம் நேரம் கிடையாது. அதை போய் சிந்திக்கிறது நமக்கு நேரம் இல்லையா? வினை தந்த வெறும் மாய வேடம் என்று. வினையினால் வந்த உடம்பு இது. வினை போகவே தேகம் கண்டாய், வினை அது தீர்ந்து விட்டார், வினை போதலும் இல்லாது கண்டாய் என்றார் பட்டினத்தார். வினை அனுபவிக்கிறது தான் இந்த உடம்பை கொடுத்து கேட்பார். வினை தீர்ந்துச்சுன்னா அப்போ உடனே போயிடுற உடம்பு. அதில் இந்த உடம்பை ரொம்ப அழகாக சொல்றார். மாய வேடம், வெறும் மாய வேடம். வேஷம் கட்டி ஆடுறான். அரசனா வேஷம் கட்டுறான். உண்மையில் அரசனா இருக்க முடியுமா? வேஷம் கட்டிக்கொண்டு அப்படியே. அதே மாதிரி இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டம் பாட்டம்லாம். உடம்பு போச்சுன்னா உதாரணம் பாருங்க, அழகான உதாரணம். கப்புற்ற பறவை குடம்பை என்றும். குடம்பைனா இலையில் அமர்ந்திருக்கின்ற பறவை என்றும். உடம்பை தனித்தோடிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நடப்பது வெளியே வந்துன்னா வெளியே போகும். அந்த மாதிரி பக்குவம் வளர்ந்த உடனே இந்த உயிர் உடம்பு விட்டு எப்படி முட்டையை விட்டு வெளியே இருந்தப்போ அந்த குட்டி பறவை குட்டி அந்த மாதிரி அது நட்புன்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு என்னன்னா இது ஒவ்வொன்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது. ஆக பொய்த்த கனவு என்றும் அப்படின்ட்டு கனவு காணுகின்ற போது எவ்வளோ இன்பத்தை அனுபவிக்கிறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம். கண்ணை திறந்து பார்த்தா இப்போ ஒன்றும் மிக துன்பம். அதே மாதிரி தான் இந்த உடல். நீரில் எழுத்தும் கையெழுத்து எழுதினே போது அறிவியல். அதே மாதிரி இந்த உடம்பு உபயோகித்தார்கள். இதை கண்டு கொண்டு அதில் ஆசையை கைவிடே என் செய்கிறேன். நமக்காகவே பாடுற உடம்பு மேலே நமக்கு எவ்வளோ ஆசை இருக்கு. இல்லை இல்லாத உடம்பின் மேலே நம்ம நிறைய ஆசை வச்சிருக்கோம். இந்த உடம்பே நிலையானது நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த உடம்பினுடைய நிலையை நாம் உணர வேண்டும் என்று உணர்ந்துமா. 9 வயசுல பாடின பாட்டு. அவரே 40 ஆண்டுகள் கழித்து அவர் இந்த உடம்பை சுத்த தேகமாக மாற்ற முடியும், பிரணவ தேகமாக மாற்ற முடியும், மரணமிலா பெருவாக வாழ முடியும் என்று கற்று பெரிய புரட்சி. உள்ளாருடைய பெரிய புரட்சி என்னன்னா இந்த உடம்பை நித்திய தேகமாக மாற்ற முடியும். மாற்றினார். அவர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதற்கு வழிவகையும் சொல்லியிருக்க. வழி சொல்லல அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய சொல்லியிருக்க. அவருடைய உரைநடை பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய சொல்லியிருக்க. மரணமிலா பெருவாழில் வாழ்ந்திடலாம் கல்வி. எல்லாம் வாழ முடியும். வாழலாம். நான் வாழ்கிறேன் அப்படின்ற
வழிவகையும் சொல்லியிருக்க, நாம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதில் நம்பிக்கை நமக்கு இல்லை. அஞ்ஞான கருத்துக்கள் நல்லா இருக்கிறது பாடல்களிலே அற்புதமாக இருக்கிறது. அடுத்ததாக யாக்கை நிலையாமை பற்றி பார்த்துட்டோம். செல்வ நிலையாமை பற்றி நான் முன்னாடி பார்த்துட்டோம். ஏன்னா நமக்கு கால் குறைவாக இருக்கு. 3 மாதத்துல முடிச்சிடணும் இந்த ஜீவன் நிறைய நிறுத்திட்டு இருக்கேன். அதனால் சில பாடல்களுக்கு மட்டும் முக்கியமான பாடல்கள் 18, 19 இந்த 2 பாடல்களை இன்னைக்கு நாம நினைக்கலாம். நிறைய விளக்கங்கள் பேராசிரியர் மயிலாவர்கள் ரொம்ப அருமையான விளக்கங்கள் சொல்லியிருக்காரு. அடியேன் ஆரம்பத்தில் நினைச்சதுன்னா ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு மாதம் நினைக்கணும் அப்படின்னு நினைத்தேன். ஆனால் அடியனுடைய உடல்நிலை இருக்கிற சூழ்நிலை அதெல்லாம் பார்க்கும்போது வேற முடியல. அதனால் சில முக்கியமான பாடல்கள் 18, 19 எப்படி இருக்குன்னா, முருகனை வணங்கினால் வணங்குகின்றவுடைய விலை என்ன, வணங்காதவருடைய விலை என்ன. 18, 19 பாட்டு இந்த 2 பாட்டிய உடன்பாட்டு முறையிலும் எதிர்பார்ப்பு முறையிலும் இந்த உடன்பாட்டு முறையை பெறுகின்ற பொழுது 6 நிலைகளிலே இறைவனை அழைக்கிறார். எந்த இணை வாழ்த்தாத பேயர்வாய் ஊருக்கும் ஏற்கத்திற்கும் வருவாய், எங்கள் பெருவான் உனை வணங்காத ஊழல் தலை இகழ்கிறது இடிக்கும் தலை, கந்தமிகு நின்மேனி காணாத கயவர்கள் கலனியே சொரிந்த அழுக்கள், கடவுள் நின் புகழ்தனை கேளாத வீணர் செவி கைத்திடவு கேட்கும் செவி, பந்தமர வினையனா பாவிகள் தம் நெஞ்சம் பகீர் என நடுங்கும் நெஞ்சம், பரவ நின் திருமுன்னர் புரியாத வஞ்சற்கை பலியேற்க நீர் குடும்பி, தந்தமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தளர் ஒன்றும் கந்த வேலே தன்முதல் புகவனி அருமையான பாடல். இதில் இந்த சந்தம் என்பதற்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறது. சந்தம் என்றால் ஓசைன்னு ஒரு அர்த்தம் இருக்கலாம் தெரியும். சந்தப்பாடல். சந்தம் என்றால் சுகம் அப்படின்னு ஒரு அர்த்தம். சந்தம் என்றால் சுகம், சுகம் என்றால் ஆனந்தம், அவை சார்த்தம். அதனால சுகம்னு இன்னொரு அர்த்தம் கிளின்னு அர்த்தம். சுகர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார், வியாசருடைய மகன் சுகர்னு பேரு. அவருக்கு கிளி மூலம் கொடுத்துருக்காரு, அதுதான் சுகர். அப்படின்னால சுகர் ரூபமானார் சொல்லி கிளியாயிட்டார் அப்படின்னு சொல்றாரு. அதனால உண்மை என்னன்னா, சுகம் என்று சொன்னால் ஆனந்தம், சிவானந்த நிலை, அனுபவ நிலை. சுகாதிபன் அப்படின்னே முருகனை அருள்கிரியார் சொல்கிறார். சுகத்திற்கு அதிபதி. நாம் இந்த உடல் சுகத்தை நினைக்கிறோம். உயிர் சுகம் பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனோடு கலக்க வேண்டும். அதுதான் உண்மையான சுகம். இன்னொன்று, சுகம் என்றாலே ஆனந்தம். ஆனந்தமா இருக்கிறாங்க. இந்த ஆனந்தம் இயல்பான ஒன்று. அது இறைவனும் உயிரும் அனுபவிக்க முடியும். அது அனுபவத்தை வெளியே சொல்ல முடியாது. அதுதான் சுகரூபம் அப்படின்னு சுகரூபமான. ஆக கந்த பெருமானை வணங்கினால் சுகநிலை பெற முடியும். அதனால சந்ததிக்கு கந்த கோட்டம் அப்படின்னு சொல்ற. கந்த கோட்டத்திலே இருக்கின்ற கந்த பெருமான் தன்னை வணங்குகின்றவர்களுக்கெல்லாம் சுகநிலை தருகிற. சுகம் என்று சொன்னால் சிறந்த ஆனந்தமான நிலை. அந்த ஆனந்தத்தை பாரி வழங்குகின்ற வள்ளலாக பெருமானிலே கந்தகோட்டத்திலே வீற்றிருக்கிறார். அவர் தன்முக திகழ்வனி உன்முக செல்வமணி தன்முக திகழ்மணியாக திகழ்கிறார் என்று வள்ளலார் சிறப்பான முறையில் குறிப்பிடுகிறார். இது ஒரு புதிய கருத்து. பேராசிரியர் அவர்கள் சில கருத்துக்கள்லாம் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து இயம்புகின்ற பொழுது உண்மையிலே ரொம்ப பரவசமாக
இந்தியாவில் அருமையாக ஒரு நூல் எழுதியிருக்காங்க. இந்த தெய்வமணி மாலைக்கு விளக்கம் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான விளக்கம். இல்லை அரிய கருத்துக்கெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதில் படித்து பாருங்க. நீங்கள் ஒரு பெரிய ஞானதான வல்லல் அது. நிறைய நூல்கள் கந்த சஷ்டி கவசம் வெளியிட்டார். அப்படின்னு ரொம்ப அருமையான நூல். அதுக்கு 40,000 ரூபா செலவாயிட்டீங்க. இந்த மாதிரி மனசை வந்து ஞானதானம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அன்னதானத்தை விட சொல்றது ஞானதானம் சொல்வார் சுவாமி சிவானந்தர். சாப்பிட்டோம்னா மறுபடியும் பசி எடுப்போம். ஆனால் ஞானதானம் நல்ல நூல்களை படித்தால் மறுபடியும் நீங்கள் பிறக்க மாட்டேங்கிறீங்க. பிறவாத பெருமையை தெரிந்த ஆற்றல் ஞானத்தை கொடுக்கும். அதனால சுகத்தை தருகின்றவன் சுப்பிரமணியன் இல்லையா? அதனால சந்தனிகி சென்னையில் கந்த கொட்டத்து பலர் தலமும் கந்தவேலே என்று முருகனை அழைத்தவன் என்ன சொல்ல உடன்பாட்டு முறையிலே எந்தை எங்கள் பெருமான் கடவுள் பரமன் இப்படி இறைவனை அழைக்கிறார். எந்தை சொன்ன எங்கள் தந்தை. எந்தையினை வாழ்த்தாத பேயர். இறைவன் நமக்கு கல்வி கரணங்களை படைத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னால் இறைவனை வணங்குவதற்காக, இறைவனுக்கு பணி செய்வதற்கு தான் உடம்பு கொடுத்திருக்கிறார். இந்த உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கிறார். சிவசித்தாந்தம் சொல்வது உயிரோடு ஒன்றாகியும் வேறாகியும் உடனாகியும் அருள் செய்யும். ஒன்றார் வேறார் உடனானார் என்று ஞானசம்பந்தர் திருவள்ளுவனை பதிகத்திலே சொல்கிறார். இதுதான் சைவ சித்தாந்தத்தின் நுட்பம். இறைவன் உயிரோடு ஒன்றாக இருக்கிறார், பொருளால் உயிருக்கு வேறாக இருக்கிறார். உயிரோடு கலந்து இருக்கின்ற காரணத்தால் உயிர்கின்ற செயல்களுக்கெல்லாம் உடனாக இருக்கிறார். இது சைவ சித்தாந்தம் தனி சிறப்பு. இறைவனுடைய தன்மையை சொல்வது. அந்த முறையிலே நமக்கு கல்வி கர்ணங்களை எல்லாம் சுவாமி கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுத்துருக்காருன்னா இறைவன் இங்கே 6 நிலைகளை சொல்லுகிறார் வள்ளலார். அதை 3ஆக நம்முடைய பெரியவர்கள் சொல்வார். பார்த்த வாயும் நினைத்த மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே சூழ்த்த மாமலர் தூவி புதியாதே வீழ்த்தவார் நினைவிருக்கின்றாரே என்று அப்பர் சொல்றார். அவரே திரங்கமாக பண்ண ஒவ்வொரு அங்கம் என்றால் உறுப்பு. உடம்பிலே இருக்கின்ற உறுப்புகள் அனைத்தும் இறைவனுக்கு பணி செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் இறைவனுக்கு பணி செய்வதில்லை, நமக்கு நாமே பயன்படுத்துகிறோம். அதான் திரங்கமாலையும் பண்ண. அந்த திரங்கமாலை அடியார் பெருமக்கள் ஆயத்தை வளம் செய்கிறவர் பாடிக்கொண்டு வருவார். தலையே நீ வணங்கார், கைகால் தூக்கிக்கொடி, சிறிகால் கேட்கின்றவோ, கால்களால் பயனின் யாக்கையால் பயன். கடைசியார் உற்றார் யாருந்தவோ குற்றாரத்துறை கூட்டரங்கார் நமக்கு உற்றார் யாரு. நான்காம் பிரிவிலே அப்பர் சுவாமிகள் எளிமையாக பாடி அதைத்தான் இங்கே வள்ளலார் ஒரு புதிய முறையிலே நமக்கு சொல்கிறார். பேயர் வாய் அப்படின்னு சொல்றார். அந்த வாய் கொடுத்தது இறைவன். அந்த வாய் வந்து 2 வேலை செய்யும். பேசுவது உண்பது. பேசுவது தொழில் கருவி, உண்பது அறிவு கருவி. கண்ணேந்திரியம் ஞானேந்திரியம் சொல்வார். வாய் கண்ணேந்திரியமாகவும் செயல்படுகிறது, ஞானேந்திரியமாகவும் செயல்படுகிறது. உணவை உண்டுகின்ற பொழுது அது கண்ணேந்திரியம், பேசுகின்ற பொழுது கண்ணேந்திரியம், உண்கின்ற பொழுது அது அறிவு. கண்டதெல்லாம் பேசுவார், கண்டதெல்லாம் சாப்பிட முடியாது. பேசுவது கண்டதெல்லாம் பேசலாம், ஆனால் கண்டதெல்லாம் சாப்பிட முடியாது. பேசுவது உயர்ந்தது. பேச போனாயோ சாக போனாயோ பேசுவது ஜாகிரதையும் பேசும். அல்ல பேசுகின்ற பொழுது அது அறிவு கருவி. அப்ப அறிவு கருவியாகவும் தொழில் கருவி
கருவியாக ஒரே கருவி செய்யப்படுகிறது. அதுதான் வாய். இப்ப ஏனைய உயிரினங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும்தான் பயன்படுகிறது. மற்ற உயிரினங்கள் மனிதன மாதிரி பேச முடியாது, சத்தம் போடும், அவ்வளவுதான். அதனால நம்ம என்ன சொல்றோம், வாய் இல்லாத பிராணி சார். வாய் இருக்கிறது, ஆனா வாயினுடைய தன்மை என்ன, பேசுவது. அது உண்பதற்கு மட்டும்தான் பயன்படுகிறதே ஒழிய பேசுவதற்கு பயன்படலை. ஆனால் மனிதனுக்கு உண்பதற்கும் பயன்படுகிறது, பேசுவதற்கும் பயன்படுகிறது. தொழில் கருவியாகவும் இருக்கிறது, அறிவு கருவியாகவும் இருக்கிறது. அனுமதியில சொல்ற, யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலர் தந்ததனால் பூமியே மயல் போயர விப்புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இங்கே. நாட்டிலே நடவுங்கள் நடவுங்கிற நான் நடை பேசுவது ஒரு தன்மையா இருக்கு. மனிதனுக்கு பல நடை இருக்கு, அதெல்லாம் ஒழுக்கம்னு சொல்ற. பல நடை, நான் நடை, எழுத்து நடை, ஒவ்வொரு நடை. அத நாமே நடவீர் அப்படிங்கிற நாவின் பெயரை நீங்கள் உணர்ந்து, அந்த நாவினுடைய பெயர் என்னன்னா இறைவனுடைய திருநாமத்தை அவருடைய திருப்புவதை ஓர்த்து. அதை விடுத்து உண்பதற்கு மட்டுமே நம்ம அதை பயன்படுத்துறோம்னா அப்போ மனிதனுக்கு விலங்குகளுக்கு வித்தியாசம். அதனால பேயர்கள் சொல்றாரு, இறைவனை வாழ்த்தாத பேயர், பேய் பிடித்தவர். அவருடைய வாய் ஊழுக்கும் ஏக்கற்கும் வருவாய். ஊர் கிடைக்குமா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிற வாய். எங்கள் பெருமான் உன்னை எந்த என்று சொன்னார். இப்பொழுது எங்கள் பெருமான், எங்களுடைய பெருமானாகிய உன்னை வணங்காத மூடர்கள். தலை எதுக்கு சுவாமி கொடுத்துருக்காருன்னு இறைவனை வணங்குவதுதான். அதான் திகழ்ந்தவனே தலையே நீ வணங்காது. தலையால் வணங்க தலை வைத்து வார்களல்வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து என்று மணிவாசன் வணங்குவதற்கு தலையை கொடுத்த, வாழ்த்துவதற்கு வாயை கொடுத்திருக்க, இனங்களுக்கு அடியார் திருக்கூட்டத்தை கொடுத்திருக்க. எல்லாம் கொடுத்து நாம் பயன்படாமல் இருக்கணும். அப்ப நாம் பிறந்த என்ன இருக்குன்னு கேட்கிறார் மணிவாசன். வாயினுடைய பயன் வாழ்த்துது, தலையினுடைய பயன் வணங்கி. இன்னொரு இடத்துல வள்ளலார் பாடல, வீட்டு தலைவர் நின்றால் வணங்காத புதிதலை சும்மாட்டுத்தலை பட்டி மாட்டுத்தலை உன் வராகத்தலை பாம்பின் அடுந்தலை கற்பூட்டுத்தலை புடித்தலை நாட்ட புடித்தலையே. இம்மானே உன்னை வணங்காருடைய தலையெல்லாம் ஆடு மாடு கோழி மாதிரி சொல்லுவோம். புடித்தலை பாம்புத்தலை. தலையினுடைய பயன் அப்படி வணங்காருடைய தலையினா மூடர்கள் சொன்னார். மூடருடைய தலை இகழ்விறகெடுக்கும் தலைன்னு சொன்னார். விறகுல கூட நல்ல விறகு இகழ்விறகு. இகழ்விறகு சொன்ன வெறும் சாம்பலாக்குகின்ற சுள்ளி, அதாவது பிணத்தை எரிவிக்க உதவுகின்ற விறகு. கல்யாண காலத்துக்கு நல்லதுக்கு பயன்படுத்த விறகுகள் கட்டதுக்கு பயன்படுத்த இகழ்வு. ஆனால் இப்போ விறகுக்கு வேலை கிடையாது, எல்லாம் கேஸில் நடக்குது, கரண்ட்ல நடக்குது, அது வேறு விஷயம். இந்த காலத்தெல்லாம் விறகு தான் போடுவோம் இல்லை. அதனால இகழ்விறகெடுக்கும் தலை கண்டமிகு நின்மேனி காணாத கையவர். இவர் அற்புதமான வார்த்தை வச்சார். கந்தம் என்று சொன்னால் வாசனை. இப்போ முருகனுடைய திருமேனி வாசனை மிகுந்தது வள்ளலார் சொல்றார். இப்போ முருகனுடைய திருமேனிய வாசனை அனுபவித்தவர் வள்ளலார். நமக்கு முருகனுடைய திருமேனி
திருமேனி வாசனையா இருப்பா நமக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுடைய திருமேனியை காணாத கயவர்கள் உங்களுடைய திருமேனி அழகை கண்களால் கண்டு மகிழ கண்கள் இரண்டும் அவன்களை கண்டு கலிப்பன ஆகாதே மகாசனம். கண்ணுடைய பயன் என்ன? இறைவனை கண்டு தரிசிக்க வேண்டும். கண்கால் காண்கின்றோ கடல் நெஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோர் வீசி உண்டாடும் திரான் தன்னை கண்கால் காண்கின்றோ திறந்தவாணியா கண்களால் இறைவனித்தார். சேந்தரா திருவிசிப்பாவல சொன்னார், கண்டு கண்டு உள்ளம் புகிற எண்கள் புகிழ்ந்தனவே அப்படின்றார். உள்ளம் புரிந்தால் கண் புகிடும். அப்ப இறைவனை காணாத கண்ணுடையவர்கள் கயவர்கள் என்று சொல்றார். திருவள்ளுவர் கயமைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கார். இந்த கயமையின் அதிகாரத்தை தயவுசெய்து எல்லாரும் படிச்சு பாருங்க. அது ஒரு வார்த்தை சொல்றாரு, மக்களே ஒருவர் கயவர் அவர் என்ன ஒப்பாரியாக கண்டது. கயவர்கள் வலு பாதகர்கள். அனைத்து தீய குணங்களும் உடையவர்களுக்கு தான் கயவர்கள் பேர். அவர்கள் நினைச்சதை செய்வாங்க, அவருடைய பலனை எதிர்பார்க்க மாட்டாங்க. தீய காரியங்கள் செய்வதிலே தலை சிறந்தவர்கள் கயவர்கள். வள்ளலாரே 2வது பாடல்ல சொல்றாரு இல்லையா, உலகாயுதத்தை முடிக்கிறவங்க கயவர்கள் சொல்றாரு. இந்த கயவரோடு கூடாது எனக்கு அருள் செய்கிற 2வது பாடல் பதியேது பாசம் ஏது எதுவும் கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே போல். அதான் உலகாயுதம். உலகாயுதம் என்னும் உந்திரல் பாம்பின் கடிவிடம் மணிவாசன் விஷம் போடு நாத்திகள். இந்த கயவரோடு நான் சேராமல் இருக்கணும் அப்படின்னு வள்ளலார் கேட்கிறேன். இந்த பாடல் கயவரோடு இணங்காது இருக்க அருள் செய்து அப்படின்னு கேட்கிறேன். அதனால கயவர்கள் இந்த கண்ணுடையவங்க எப்படி பண்ணா கயவர்கள். அந்த கண்ணு தானே எப்ப நீர் வடிஞ்சிக்கினே இருக்கிறது. கலநீர் சொல்லி அழுங்கள். அடுத்து சொன்ன கடவுள் கடவுள் இறைவனை 6 வகையாக முருகனை அழைக்கிறார். எந்தையும் அழைத்தார், எங்கள் பெருமான் என்று சொன்னார். கடவுள் 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 என்று சொன்னால் கடலும் உள்ளும் இருக்கின்றது. கடவுதல் என்றால் செலுத்துகின்றவன். உடம்பை உயிரை செலுத்தி இரண்டையும் இணைத்து வாழ வைக்கின்றவன். போற்றியன் வாழ்ந்ததாகிய பொருளேன் பண்ணார் திருப்பதி. வாழச் செய்கின்றவர். மன்னகத்தே நம்மை வாழச் செய்தானே. திருப்பள்ளி சில மணிவாசகர் மண்ணுலகத்தை நம்ம வாழச் செய்கின்றவன் யார்? பரம்பொருள் சிவன். நம்ம இன்னைக்கா நினைக்கிறோமா நம்ம வாழச் செய்தானே. இதனாலே கடவுளின் புகழ்தலை கேளாத வீணர் செல்கின்றார். இறைவன் புகழை கேட்காதவர்கள் வீணானவர்கள். வீணர்கள் வீணர்கள் மனிதனா பிறந்தும் பயனில்லாமல் வீணே அழிகின்றவர்கள். வீணர் செவி, அவருடைய காதுகள் கைத்திடது கேட்கும். நல்லதை கேட்க கெட்டதுதான் கேட்கும். இப்படி எதிர்முறையில உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறையிலும் நல்ல அழகான வார்த்தையெல்லாம் சொல்ற. அடுத்து சொல்லுகிறார், பந்தமர நினை என பாவிகள். எண்ணாமல் இருக்கின்ற பாவிகள் இறைவனை நினைத்துக் கொண்டே அதான் சொல்றார், நினைப்பற நினைத்தே உயரால் வற்றி உண்மை என்று மணிவாசன். எப்போது நினைக்கிறீங்க? அப்படி நினைத்தால் என்ன ஆகுனா பந்தம் அறுத்து விடுன்ற. பந்தமர நினை என பாவிகள் தம் நெஞ்சம். இறைவனை நினைப்பது என்னாலன்னா இந்த உலக பாசத்திற்கு விடுபடுவது. பந்தம் பந்தம்னு தொடர்பு, உலக தொடர்பு.
கடினம். அதனால பந்தன் அற வேண்டும் என்பதற்காக இறைவனை நாம் நினைக்கிறோம். அப்படி நினைக்காதவர்கள் பாவிகள் சொல்றார். பந்தம் என நினையன பாவிகள் தம் நெஞ்சம் பகீர் என நடுங்கும் நெஞ்சம். அதிர்ச்சியான செய்தியை கேட்டால் பகீர். அடுத்து பரமன் அப்படின்னா மேலானவன். பரம நின் திருமுன்னர் புரியாத வஞ்சற்கை வலியேற்க நீர் கொடுக்கை. அப்படி கும்பிடாத கரங்கள் எதுக்குன்னா பிச்சை எடுக்கிற கரன் வலியேற்க நீர் கொடுக்கை. பொறுமையான எப்படி இந்த உறுப்புகள் எல்லாம் இறைவனுக்கு வழிபாட்டிலே சேர்க்கின்ற பொழுது இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் உயர்வு பெறுகின்றன. இறை வழிபாட்டிலே சேராமல் தன்னிலையிலே அது இருக்கின்ற பொழுது கீழ்நிலை பெறுகிறது. அதைத்தான் இந்த பாடலை சொன்ன. அடுத்த பாடல் என்ன சொல்றாருன்னா அது அப்படியே திருப்பி உயர்ந்த நிலையை சொல்றார். அடுத்து ரொம்ப அருமையான பாடலாக ரொம்ப அழகாக சொல்றார். முதல் பெருமான் உங்களுடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு பாடலும் ரொம்ப அருமையான பாடல்கள். இதில் உயர்ந்த நிலையிலே இதை சொல்கிறார். அதே கருத்து அதை எதிர்மறையில சொன்னார். இப்போ உடன்பாட்டில் என்ன சொல்றாருன்னா ஐயா நின் பேரு நின் சீர் பேசும் செல்வர்வாய் நல்ல இல்லம். ஐயா அப்படின்னு சொன்னா ஐயனே. ஐயன் என்றால் தலைவர், நமக்கெல்லாம் தலைவராக இருக்கின்றவர். நின் சீர், சீர் என்றால் சிறப்பு புகழ். மணிவாசகர் கீர்த்தி திருவகவல்லே பாட்டிக்க படிச்சு பார்க்கணும். கீர்த்தி என்றால் புகழ், சீர் என்றால் சிறப்பு. இறைவனுடைய புகழெல்லாம் ஐயனின் சீர் பேசி செல்வர்வாய் நல்ல தில்லமுது உண்டு உவந்த திருவாய் அப்பனின் திருவடி வணங்கினோ தலை முடியணிந்து ஓங்குழி வாழும் தலை மெய்யே நீ திருமேனி கண்ட புண்ணிய கண்கள் மிக்க ஒளிமேவு கண்கள் ஏழை நீ புகழ் கேட்ட வித்தகர் திருச்செவி விடாற்றுபவர் கேட்கும் செவி துங்கே நின் பதம் என்னும் மேலோர்கள் நெஞ்சம் மெய்ச்சுகர்ரூபமான நெஞ்சம் தோன்றல் உன் திருமுன் குவித்த பெரியோர் கைகள் சொர்ணம் இடுகின்ற கைகள் சையம் உயர் சென்னையில் கந்த கூட்டத்தில் பலர் தலமொன்றும் கண்ட மேலே தன்னுடைய புதியமணி உண்முகச் செல்வமணி சொல்லுங்கள். சையம் உயர் சென்னை, சையம் உயர் கந்த கூட்டம். சையம் என்றால் மலை. மலைக்கு விட்டு கொண்டு அடங்கி இருக்கின்றவன் மலையை விட பெரியவன். அதனால ஐம்புலன்களை அடக்கி இருக்கின்ற மலை போன்றவர்கள். அதனால மலை போன்ற செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்தையும் பெற்றிருக்கின்ற பெருமக்கள் அவற்றையெல்லாம் வாரி வழங்குகின்ற மன்னனாக இருக்கக்கூடாது. அதனால சையம் அப்படின்னு சொன்னா மலை. மலையை விட உயர்ந்த எல்லா மலை சொல்கின்ற பொழுது மலையை பற்றியெல்லாம் நல்லா அழகாக சொல்றாரு. பல மலை அதை சொல்றது கைலை மலை சொல்றாரு. கைலாய மலை, இமயமலை. மலையெல்லாம் பல மலையா இருந்தாலும் மலைக்கெல்லாம் பெரிய மலையா இருக்கிறது எதுன்னா இறைவனுடைய திருவருள் அருள்நிதி தரகரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருள்வாயே மணிவாசன் அருள்நிதி தரகரும் ஆனந்த மலைன்ற திருவாசகத்துக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார் மணிவாசன். ஆனந்த மலை என்ற மலை என்றாலே மலைக்கு உண்டு கொள்ளும். எதற்கும் அசையாது நிற்பது மலை. புயல் வந்தால் அசைக்காது, மழை செய்தால்
தன்னிலை தெரியாது அடக்கியான் தோற்றம் மலையிலும் ஆன பெருந்தென்ற தன்னை தன்னை அடைத்து ஆளுகின்றவன் மலையை விட உயர்ந்தவன் கந்தக்கோட்டம் ஆனந்த மலை, அருந்தி வணங்குகின்ற ஆனந்த மலையாக கந்த பெருமானுக்கு எழுதியிருக்கிறார். ஐயா கூட அருமையாக எழுதியிருக்கிறார். மலை அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த வார்த்தைகள் ஒரு அருமையான முறை எழுதியிருக்காரு. சச்சி கவசத்துக்கு பதவி எழுதியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி திருவடி மலை முக்கியமான வார்த்தைகள் அர்த்தம் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான நூல், பெரிய அருமையான நூல் வெளியிட்டிருக்காரு. அதனாலே சையம் உயர் சென்னையில் கந்த கோட்டத்தில் பல தளமும் தந்தனையிலே தன்னுடைய சுத்தமணி தன்னுடைய அருமையான பாடியிருக்கார். அதனாலே அதே பாடல் இது இங்கே அதில் விதிமுறைகளை சொன்னார், இங்கே உடன்பாட்டு வழியை சொல்கிறார். ஐயன் அப்ப மெய்ய ஏழ தூக்கிய தோன்றல் இப்படி 6 வகையில இறைவனை அழைக்கிறார். அல்லது 6 முகமான பொருள் நீயர்கள் வேண்டும் 6 எருணாசலம் வாழ்ந்த குமாரை பண்ண நீயர்கள் 6 வார்த்தைக்கு அவ்வளவு வார்த்தை 6 வகையிலே இறைவனை 6 உறுப்புகளினாலே வழிபட வேண்டும் இந்த பாடல். முதல் பாடலையும் சொன்னார், இந்த பாடலையும் சொன்னார். அது எதிர்மறையை சொன்னார், இது உடன்பாட்டு முறையை சொல்கிறார். இப்ப இறைவனை பேசுகின்றவர்கள் செல்வர்கள் சொன்னார். ஐயனின் சீர் பேசும் செல்வர் வாழ் பேச்சாளர்கள் ஒரு பட்டம் கொடுப்பாங்க, சொல்லியும் செல்வர். ஆஞ்சநேய பெருமானுக்கு சொல்லியும் செல்வர் பட்டம் கொடுத்தார் ராமபுரர். சில பேர் சொல்லி செல்வன் சொன்ன உடனே எழுதி போயிடுவார். சொல்லி செல்வர் ஆரியார் சாமி சொல்றார், சொல்லி செல்வர். அந்த செல்வருடைய வாய் நல்ல தெல்லவது உவந்த திருவாய். அமுது விட்டவர்கள் தேவர்கள். அந்த தேவர்கள் அமுதத்தை சாப்பிட்டதினாலே மரணத்தை தள்ளி வைத்தார்கள். அவர்களுக்கும் மரணம் உண்டு, மரணம் இல்லாமல் இருக்க முடியாது, மரணம் உண்டு. ஆனால் நீண்ட காலம் வாழ்வார். அதனால அமரர்கள் பேர். அமரர் அறைன்னு வச்சிருக்காங்க. விநாயகர் ஆஸ்பத்திரியில் அமரர் அறை. அமார பதையே நமோ நமக அப்படின்னு பாம்பன் சாமி குமாரஸ்தலத்தில் 44 மந்திரங்கள் இருக்கு. பல கோயிலில் வச்சிருக்காங்க. எவ்வளோ பேர் படிக்கிறாங்கிறது அடியனுக்கு தெரியாது. இங்கே வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா முருகனை பற்றிய அனைத்து புகழும் இந்த 44 மந்திரத்தில் அடங்கி. பேராசிரியர் எஸ்பி சபாரத்தன் அவர்கள் இதுக்கு ஒரு அருமையான உரை எழுதியிருக்கார். ரொம்ப அருமையான உரை. அடியேன் சில வருஷம் இங்கே பேசுகிறேன். அந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி குமாரஸ்தான் விதிமுறை ஓம் சண்முக பதையே நமோ நமக அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில் குமார பதையே நமோ நமக நமோ நமக அப்படின்னு வரணும். ஹா வரணும் நமக அப்படின்னா நமக அப்படின்னு சொன்னால் பல தடவை சொன்னதா இருக்கும். நம அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை, நமக அப்படின்னு சொன்னால் பல முறை சொன்னதா இருக்கும். அதனால் நமக. சிவாய நம சிவாய நமக அப்படின்னா பல முறை சொன்னதா இருக்கும். நமக மகா என்பது படவை எழுத்தி பல விஷயங்கள் இருக்கு. பல விஷயங்கள் இருக்கு. பொருள் தெரிந்து சொன்னாலும் சரி, பொருள் தெரியாமல் சொன்னாலும் சரி, அதுக்கு பலன் உண்டு. இப்போ டாக்டர் நமக்கு மருந்து கொடுக்குறாரு, அந்த மருந்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் டாக்டருக்கு தான் தெரியும். ஒரு சிலர் டாக்டருக்கு மருந்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். தெரிந்தவங்க சாப்பிட்டாலும் அதே பலன் தான், தெரியாதவங்க சாப்பிட்டாலும் அதே பலன் தான். அதே போல அருளாளர்கள் பாடிய அருள் நூல்களை தெரிந்து படித்தாலும் சரி, தெரியாமல் படித்தாலும் சரி, அதனுடைய பலன் நமக்கு நிச்சயமாக. இந்த மாதிரி
ஸ்தவம் ரொம்ப உயர்ந்த நூல். அம்பன் சுவாமிகள் 6666 பாடல் பாடியிருக்காரு. 6 மண்டலங்களாக அவை தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, குமாரஸ்தவம் படித்து விட்டு தான் என்னுடைய மற்ற பாடல்களை படிக்க வேண்டாரு. சண்முக கவசமோ வகை கடிதமோ 6 எழுத்து உண்மையை நீங்க எதை படித்தாலும் சரி, குமாரஸ்தவத்தை படித்து தான் நீங்க படிக்கணுன்றாரு. அப்ப அந்த குமாரஸ்தவத்தில் எவ்வளவு இருக்குன்னு வற்புறுத்துறாரு பாப்பா. அதனால எல்லா கோயிலையும் எல்லா பாடலும் குமாரஸ்தவம் இருக்கும். காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் இருக்கு, இந்த குமரக்கோட்டத்தில் இருக்கு, இங்கேயும் இருக்கு, கந்த கோட்டத்திலையும் இருக்கு. இது எளிமையா இருக்கு. எங்க படிக்கிறோம் விநாயகர் கோயிலில் இருக்கு குமாரஸ்தவம், விஜய கணபதி ஆலயத்தில். காரணம்னா இந்த 44 மந்திரங்கள் ரொம்ப எளிமையானவை, எளிதா சொல்லலாம் எல்லாரும். ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கு. பெரியவர்கள் எளிதாக போகின்ற வழியை காட்டியிருக்காங்க, தூரமாக போற வழியை காட்டியிருக்காங்க. நம்முடைய சக்திக்கு எந்த வழியில போகணும் அந்த வழியில போய் நல்ல வழியில அல்ல. இந்த பாடல்ல அமுது முத்து ஓந்த திருவாயில்ல அப்பனே நின் திருவடி வணங்கினோர் தலை முடியணிந்து ஓங்கும் தலை மணிமுடி தரித்து அரசனாக இருக்கின்ற தகுதி பெற்றவருடைய தலையாக. அடுத்தது மெய்யே அப்படின்னு சொல்றார். அவர் அழைக்கின்ற 6 சொற்கள், முருகப்பெருமானை 6 சொற்களினாலே அழைக்கிறார். ஒவ்வொரு சொல்லுக்கும் நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கொண்டே போலாம். நிறைய விளக்கம் சொல்றார் பேராசிரியர் ஐயா அவர்கள். மெய்யே அப்படின்றார். இறைவன் ஒருவனே மெய்யன், நாமெல்லாம் பொய்யன் இல்லையா? நல்ல மெய்யே நின் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள். இறைவனுடைய திருமேனியை கண்டவர்களும் புண்ணியர்கள். மிக்க ஒளிவேறு கண்கள், இருந்த பிரகாசிக்கின்ற கண்கள் உடையது. அடுத்தது வேலவன். வேல் இல்லாமல் வேலவன் கிடையாது. ஆதி காலத்தில் வேலைத்தான் முருகனாக வழிபட்டார். பின்னாடிதான் முருகனுடைய வடிவத்தை வைத்து வழிபட ஆரம்பித்தார். வேல் போட்டவனே சிவபுரியார். அதனால வேலன் வேலே விலங்கு கையா அப்படின்ற கட்ட விளங்காற்ற அறிவினார். வேலனின் புகழ் கேட்ட வித்தகர் திருச்செவி. இறைவனுடைய புகழை திருப்புகழை கேட்கின்றவர்கள் வித்தகர்கள் சொல்றார். வித்தகர் என்று சொன்ன அறிஞர்கள் அர்த்தம், ஞானிகள் அர்த்தம். நீங்கெல்லாம் அறிஞர்கள் எல்லாரும் கேட்கறாங்க. இங்க இறைவனுடைய புகழை கேட்கின்றவர்கள் எல்லாரும் கேட்க மாட்டாங்க. கோயிலுக்கு 1,00,000 பேர் வரான், 1,00,000 பேர் உட்காந்து யாராவது கேட்கறாங்கன்னா 10 பேர் கேட்பாங்க, 20 பேர் கேட்பாங்க. திருவான்மியூரில் 25 ஆண்டுகளாக தினந்தோறும் சொற்பொழிவு 364 சொற்பொழிவு நடைபெறும். 2001 அடியன்னு 25 வருஷம் அங்கே பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கே 20 பேர் தான் வந்தாங்க, இன்னைக்கு 20 பேர் தான் வராங்க. ஆனா கோயிலுக்கு வரவங்க ஆயிரக்கணக்கில் வராங்க. பிரதோஷத்தில் பார்த்தீங்கன்னா 3000 பேர் 4000 பேர் வராங்க. உற்சவத்தில் 5000 பேர் வராங்க. ஆனா எல்லாரும் உட்கார்ந்து கேட்கறது இல்லை. காரணம் என்ன? கேட்பது என்பதே ஒரு பெரிய விஷயம். சிரவண பக்தின்னு சொல்ற நாரத பக்தி சுத்தத்தில் பக்தியை 9 வகையா பிரிக்கிறாரு. அதுல முதல் பக்தி எதுன்னா சிரவண பக்தி. சிரவணம் என்றால் கேட்பது. கேட்பது பக்தியோட கேட்கணும். பக்தியோட கேட்கறது யாரும் கிடையாது, ரொம்ப குறைவாக. அதுதான் செவி உணவுன்ற வாய்ப்பு உணவு நமக்கு தெரியும். செவிக்குட உணவு கிடைக்குமான்னா அதுதான் செவி உணவு. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் திருவள்ளுவர். இப்ப செவிக்குணம் உடையவர்கள் தான் மனிதர்கள் திருவள்ளுவர் இன்னொரு குரல். அதனால ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு வழக்கம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த குமாரஸ்தவத்துக்கு ஓம் சண்முக பதையே நமோ நம என்பதற்கு பேராசிரியர் வை ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் 3 வாரம் அந்த ஒரே வார்த்தையை அர்த்தம் சொன்னார். இங்கே பாலசுப்ரமணியத்தில் பக்தர்கள் சொன்னாங்க ராய்பேட். கடல் அருளாருடைய பாடல்கள்லாம் நம்மளால விளக்கம் சொல்ல முடியாது, முழுமையாக காண முடியாது. நம்முடைய சிற்றறிக்கு எட்டிய வரையில தான் நம்ம
கூட அவர்கள் உணர்த்தினால் தான் நம்மால் உணர முடியும். அடியேன் பேசுறேன்னா வள்ளலார் உணர்த்தியதைத்தான் பேசுறேன். பெரியோர்கள் சொன்னதைத்தான் நீ சொல்றேன். நான் சுயமா சிந்தித்து சொல்லல. சுயமா சிந்தித்து சொல்றவர்கள் அடியனுக்கு அறிவு கிடையாது இல்லையா? பெரியோர்கள் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன். எப்படி மைக்கு மாதிரி, மைக்கு தானா பேச, நாம பேசுறத மைக்கு பேசு. அந்த மாதிரி அடியன் மைக்கு மாதிரி பெரியோர்கள் சொன்னதை உங்களுக்கு சொல்ற அவ்வளவுதான். மகாதேவன் பேசுறாருங்க, மகாதேவன் எல்லாம் தெரியும் நினைக்கிறாரு. மகாதேவன் ஒன்றும் தெரியாத முட்டாளன் தெரிஞ்சுக்கிறேன். அவன் ஒன்றும் தெரியாது. பெரியோர்கள் சொன்னதை நான் சொல்றேன். அருளாளர் நிலை வேறு. வள்ளலாரே சொல்றார், நான் உரைக்கும் வார்த்தைகளால் நாயகண்ணன் வார்த்தை நம்பினோம் அமரங்கால் அப்படின்னு. நான் சொல்றதா நான் சொல்லப்பா, இறைவன் சொன்னதை சொல்றார். விஞ்ஞான சம்பந்தர் சொன்னார், எனதுரை தனதுரையாக பாடுகிறேன். அது அருளாளருடைய நிலை வேறு. நாமெல்லாம் அருளாளர் ஆகலை, பொருளாளராக தான் இருக்கிறோம் இல்லையா? பொருள் பத்து வித்து தானே நமக்கு இருக்கணும், சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா? இந்த சம்பாதிக்கிற எண்ணம் இருக்கிறது நம்ம பொறுப்பித்தர்கள். சென்ற வாரம் ஒரு பித்தர் ஒருத்தர் வந்தார், திருவாசக பித்தர் சாமி வாதகுருடிகள். அந்த வாரம் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அவர் என்ன திருவாசக பித்தர்னு. திருவாசக இப்ப நாமளும் பித்தர்கள் தான். அடியார்களை பித்தர்களே சொல்றாரு அப்பர் சுவாமி. அதுவும் சாதாரண பித்தர்கள், பெரும் பித்தர்கள். பெரும் பித்தர் கூடி பிதற்றும் அடி திருவடி திருத்தாண்ட வருது. எல்லாரும் பித்தர்கள் தான். அடியேன் கூட ஒரு பித்தன் தான். புத்தக பித்தர். புத்தக பித்தனே ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் பேரு வீராகவன் பேரு. நாகப்பட்டினம் இல்லை, நிறைய நூல்கள்லாம் பதிப்பிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒரு பதவி பித்து, பணப்பித்து, பெண் பித்து, புத்தக பித்து, இப்படி பல பித்தர்கள். அதில் சிறந்த பித்து எதுனா இறைவன் மீது பித்து இருக்கும். கடவுள் மீது பித்துக்குடையவன் தான். கடவுளுக்கே பெரும் பித்தர்னு பேர். பேராசைக்காரங்கள். பித்துன்னு ஆசை, அன்பு பேர். பித்தா பெரிசூடி பாடார் இல்லையா? இந்த புத்தகம் பித்தன் என்று சொன்னால் பெரும் கருணையாளன் அர்த்தம். பெத்த மன்னன் பித்து, பிள்ளை மன்னன் கருவின்னு சொல்றார். அங்கே பித்து என்று சொன்னால் பைத்தியக்காரத்தன்னு அர்த்தம் இல்லை. பித்துன்னா பைத்தியம் ஒரு அர்த்தம் உண்டு. அங்கே பெரும் கருணை, பெரும் கருணை. உயிர்கள் எல்லாம் விடையேற வேண்டும் என்று பெரும் கருணை நமக்கு வளர்கிறது. அதே புத்தகர் என்று சொன்னார் ஞானிகள். அவருடைய திருச்செவி, அவருடைய காதுகள்ல நல்ல சுகமான விழாக்கள், செய்திகள், இவற்றையெல்லாம் கேட்கின்ற செவி இதை பதிவு பண்ணி ஒளிபரப்பு செய்கிறாங்க. காஞ்சிபுரத்து ஒரு அன்பர் இதை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, உங்கள் பேச்சை கேட்டாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. எவ்வளோ பெரிய தொண்டு அவங்க செய்யும். மிகப்பெரிய மடங்கள் செய்யாத பண்ணி இவங்க செய்கிறாங்க. பெரிய மடங்கள் இதெல்லாம் யாரும் செய்யறது கிடையாது. இதெல்லாம் ஒளிப்பதிவு பண்ணி இதை வெளிப்படம் பண்ண முடியல. சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் தலைவர் சொல்வார், சதானந்தன் சொல்வார், நீங்கள் பேசுறதெல்லாம் டேப்பில் முடிவு பண்ணி அதை டைப் பண்ணி அதை புத்தகமாக வழின்னு எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்கிறார். அதே அப்போ டேப்பு தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ இந்த வசதி அப்போ கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. இது அப்படியே மறுநாளே ஒளிபரப்புறாங்க. அப்படியே ஒளிபரப்பு எவ்வளோ பேர் கேட்டு பயன்பெறுக்கிறாங்க. எல்லாருமே கேட்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் கேட்டு பயன்பெறும் இருக்காரு. அதே மாதிரி பல அடியார் திருக்கூட்டங்கள்லாம் பல நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்புகிறார். அடுத்த வார்த்தை சொன்ன துய்ய அப்படின்னு சொன்னார். முருகப்பெருமானி 6 நிலைகளிலே ஆறுமுகமான பொருள் இயல்புகள் வேண்டும் ஆதி அம்மாசம் அவந்த பெருமானி என்று அப்படியார் பண்ணினார். இந்த 6 நிலைகளை 6 பெயரிலே வைத்து வல்லல் பெருமான் துய்ய அப்படின்னா, துய்யல் அப்படின்னு சொன்னால் தூய்மையானவன். இறைவனை விட தூய்மையானவன் உலகத்தில் யாரும் கிடையாது. அவன் தான் தூய்மையானவன். அதனால துய்ய நின் பதம் என்னும் மேலோர்கள் நெஞ்சம் சுகரூபமான நெஞ்சம். அதே சொன்ன மாதிரி
பேரானந்த வடிவமாகி கடைசியா பெரியோர் கைகள் தோன்றல்னு சொன்னார். தோன்றி அருள் செய்கின்றது. தோன்றல் தோன்றி அருள் செய்கின்றது. இறைவன் தோன்றி அருள் செய்கின்றவன். தோன்றா துணை ஈஸ்வரனே பேர் சுவாமி. தோன்றும் துணை தோன்றா துணை. தோன்றா துணைநாதனே சுவாமிக்கு பேர். திருப்பாதிரியில் தோன்றா துணைநாதன். இயற்கைக்கு தோன்றும் துணையாக இருக்கிற, மற்றவர்களுக்கு தோன்றா துணையாக இருக்கிற. அதனால இங்கே தோன்றல் தோன்றி அருள் செய்கின்றவர் அந்த பெருமான் நம்மோடு தோன்றி நமக்கு அருள் கொண்டிருக்கிறார். அதனால தோன்றல் திருமுன் குவித்த பெரியோர் கைகள். இறைவனை முன்னால் குவித்து வணங்குகின்ற கைகள் உடையவர்கள் எல்லாம் பெரியோர்கள். கைகள் எப்படிப்பட்டதுன்னா சொர்ணம் இடுகின்ற கைகள். சொர்ணம் என்று சொன்ன பொன். இந்த காலத்தில் நாணயம் கிடையாது, எல்லாம் பொன் தான். பொன்னை கொடுத்து தான் பொருள் வாங்குவார்கள். இந்த பணம் என்பதை கண்டுபிடித்தவர் மனிதர். காகிதம் காகிதத்தை கண்டுபிடிச்சு அதில் முத்திரையை போட்டு ரிசர்வ் பேங்க் போட்டு கண்டுபிடிச்ச மனுஷன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிமையாயிட்டான். இல்லையா? பணத்தை கண்டுபிடித்த மனிதனே பணத்துக்கு அடிமையாயிட்டான். கட்டுக்கட்டா வச்சிருக்கான். அது தனிப்பட்டா போயிடாது, அவ்வளோதான். ஆனால் பொண்ணை அப்படி போகாது. பொண்ணு எனக்கு இருக்கும். நீ பாருங்க, பொண்ணுகளை எங்கேயும் போயிட்டு இருக்குது. 82,000 தாண்டி இருக்குது. அன்னைக்கு 90 ரூபா அடியாருக்கு தெரியும். 90 ரூபா விற்றது ஒரு சவரன். அப்ப 90 ரூபா கிடையாது மக்கள்கிட்ட வாங்கிறதுக்கு. நீ வாங்கும் திறன் மக்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த விலையை நீ பார்த்த நகைகளில் கூட நுழைய முடியல. கடைகள் பெருகி கொண்டே போகுது. மக்களுக்கு பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. அந்த காலத்தில் பணப்புழக்கம் கிடையாது. பணத்தை பார்க்க 100 ரூபா பார்த்தா பெரிய விஷயம். அடியே 60 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 ரூபா நினைச்சு பாருங்க. பணம் கிடையாது, குணம் இருந்தது. இப்ப பணம் வந்தாச்சு, குணம் போச்சு. வீட்டிலே இல்லை, வெளியே. அதனால பெரியோர்கள் கூட இறைவனை வணங்குகின்ற திருக்கரம் உடையவர்களாம் பெரியவர். பெரியானை பெரும்பெற்ற புதியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாய். அவர்களெல்லாம் சொர்ணம் விடுகின்ற இந்த 18, 19 இந்த 2 பாடல்களும் ரொம்ப அருமையான பாடல்கள். இறைவனை வணங்குவதினால் பெறுகின்ற பயன்கள், வணங்காததினால் பெறுகின்ற பயன்கள். வணங்குவதினால் பெறுகின்ற பயன்களை 19வது பாடலிலும், வணங்காததினால் பெறுகின்ற விழிநிலைகளை 18வது பாடலிலும், 18, 19 பாடலிலே வளர்த்தினா திருமணியிலே அற்புதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்படி நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. வாய்ப்புள்ள பொருளெல்லாம் நீங்கள் இந்த நூலை படியுங்க. வழக்கில்லைனாலும் பரவாயில்ல, பாடலையாவது படியுங்க. படிக்க முடியாதவர்கள் படிக்க சொல்லி கேளுங்கள். அது பயன். நல்லவருடைய வார்த்தை, அருளாளருடைய அருள் பாடல்களை நாம் கேட்பது, சிந்திப்பதுன்னா உயர்ந்த நிலையை நமக்கு தரும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சி சைவ சமய பக்தர் சபையில் 120 வருஷமாக நடக்குது. ஒரு நாள் 2 நாள் 120 வருஷம். நினச்சி பாருங்க, 120 வருஷமாக ஒரு சபை நடக்கிறதுன்னு சொன்னால் அதை ஆரம்பித்து வித்தியாரையா சதாசிவ வித்தியார் அவர்கள் சாதாரணமானவரால் சித்தாந்த விட்டகர் இந்த முதல் அகத்தியர் தேவாரத்திற்கு ஒரே எழுதினர். அவர் பெரிய புராணம் இவருடைய பெரிய புராணம் உரை கேட்டுதான் சிவபெருமணி அவர்கள் பெரிய புராணத்தை வழக்க எழுதினார். அவருடைய முன்னுரையில் பெரிய கல்வி கடல் அவர் தோற்றுவிட்ட சபை இப்பொழுது சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் சொற்பொழிவு, வியாழக்கிழமை தோறும் சொற்பொழிவு அவருக்கு இருக்கிறது. நல்லா அறிஞர் மக்கள்லாம் அருமையாக பேசுகிறாங்க. மாலை அரியனும் ஒரு காலத்தில் மாலை ஒவ்வொரு வியாழக்கிழமை அடியே பேசணும். இந்த தடவை 15 வருஷம் தொடர்ந்து பேசணும் ஒவ்வொரு வியாழக்கிழமை. அது
ஒரு காலம் முடியல. இப்போ இரவு நேரத்தில் இங்கே வர முடியல. இப்போ பகல் நேரத்திலேயாவது இந்த சபையினுடைய தொடர்பு அடியேற்கு வேணும்னு சொல்லி இந்த ஒவ்வொரு மாதம் 3வது ஞாயிறு அடுத்த 3வது ஞாயிறு 19ஆம் தேதி அடுத்த மாதம் தீபாவளிக்கு முக்கியம். 20ஆம் தேதி தீபாவளி, 19ஆம் தேதி அவன் அனுப்பி இந்த திருமணி மாலை பேசுவோம். டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த முக்கியமான பாடம் மட்டும் சொல்லி இருக்கிறார் நினைக்கிறேன். இந்த வாய்ப்புகளெல்லாம் கலந்து கொள்ளுங்கள். மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்க சொல்ல முடியும். நல்ல சமயமடா இதை நல்ல முடிவாயோ அப்படின்னு நான் பண்ணி பேசி முன்னாடி அண்ணனுடைய வாழ்க்கை அது வரைக்கும் இப்போ இல்லையா சொல்ல முடியும். இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பது என்று என்னவோ இடர்நிலையில் ஆய்வு என்னுடைய வாழ்க்கையை இந்த நேரத்தில் மட்டும் சொல்ல முடியும். இந்த ஆண்டவன் தான் தெரியும். இறக்கின்ற உள்ளே இறக்கின்ற தேதி அவன் நிர்ணயம் பண்ணிடுறான். ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் வச்சிருக்கார் சொல்லுவாங்க. அதை வெளிப்படுத்த நம்ம வாழ முடியும். அதனால ரகசியமாக வச்சிருக்கார். அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லதை கேட்போம், நல்லதை செய்வோம், நல்லதை நினைப்போம். இந்த முறையிட வாழ்க்கையை வாழறதுக்கு இந்த வாய்ப்பளித்த சர்வசமூர்த்தி சபையினருக்கு இந்த நிர்வாக பெருமக்களுக்கு வருகின்ற அனைவருக்கும் அடியேற்கு வணக்கத்திற்கு ஒரு சிறிய ராமகிருஷ்ணன் அவர்கள் விவேகானந்தருக்கு சிந்தனையும் சின்ன புத்தகம் ஒன்று நிறைய சில பேர் கொடுத்த நான் கிடைக்காத வாய்ப்பு கொள்ளுங்க. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் நிறைய தயவு செய்து இந்த இளைஞர்களுக்கெல்லாம் சொல்வது என்னன்னா, தயவு செய்து சுவாமி விவேகானந்தர்கள் நூல்களை படியுங்கள். அந்த நூல்களை படித்தால் நாட்டுப்பற்று, தெய்வப்பற்று, தாய் தந்தையின் மீது பக்தி இதெல்லாம் ஏற்படும். நீங்கள்லாம் நல்ல தலைவர்களுடைய அம்சத்தை பெறுவீர்கள், தெய்வத்தினுடைய தூய்மையை பெறுவீர்கள். அதனால் தயவுசெய்து எல்லாரும் விவேகானந்த நூல்கள், ராமகிருஷ்ணனுடைய நூல்கள், ராமகிருஷ்ணனோட போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நூல்கள் எல்லா மொழியிலும் வெளியிடுறாங்க. பல நூல்கள் அதில் அவர்கள் பிடித்த உங்களுடைய சிந்தனைக்கு எட்டிய முறையில் எதை படிக்க வேண்டுமோ அதை படியுங்கள், நன்கு படியுங்கள். நம்முடைய மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொல்வாங்க, ஒரு புத்தகம் என்பது 100 நல்லவர்களுக்கு சமன்றாரு. 3 நல்லவர்களோடு நாம் எப்படி நட்பு கொள்கிறோமோ அதே போல ஒரு நூல், நல்ல நூல் நமக்கு நன்மையிட்ட நல்ல நூல்களை படியுங்கள், நல்லவர்களாக இருங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். Very